ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கிறிஸ்பிஸ். இந்த வீடியோ நம்ம மோட்டோவோல்ட் அர்பன் பைக் பற்றி தான் இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து வருது, இதை டிரைவ் பண்ண எப்படி இருக்குது, அதை பற்றி கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பார்ப்போம். இது பைக்குங்கிறது இது ஒரு பைசைக்கிள் அசிஸ்டட் வித் உங்களுக்கு வந்து மோட்டர் வந்து கிடைக்கும். BLDC அப் மோட்டர் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, என்டர் ஃப்ரேமுமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டிக் வெல்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க. இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 kgs வெயிட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைசைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்லைட்ஸ் வந்து கிடைக்கும், ஹார்ன் கிடைக்கும், அதுக்கப்புறம் சின்ன ஒரு 4 inch மாதிரியான டிஸ்பிளே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றிலாம் நம்ம இதை டிரைவ் பண்ணும்போது வந்து பார்ப்போம். கிட்டத்தட்ட 20 inch சம்திங் வீல் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துக்குமே நம்மளுக்கு டிஸ்க் பிரேக் செட்டப் வந்து வந்துடும். நீங்கள் வந்து பார்க்கலாம், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடும் டிஸ்க் பிரேக் செட்டப். ஃப்ரண்ட்ல சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, ரியர்லையும் சஸ்பென்ஷன், ஒரு ட்வின் ஸ்ப்ரிங் டைப் சஸ்பென்ஷன் ரியர்ல வந்து கிடைக்குது. ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட், மோட்டோவோல்ட்கான பிராண்டிங், வைசர்ஸ் எல்லாம் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக ஒரு மேட் பெயிண்ட் உள்ள ஹேண்டில் பார் நமக்கு வந்து கிடைக்குது. ஹேண்டில் பார் நல்லா கிரிப்பியாக வந்து கொடுத்துருக்காங்க. பிரேக் நல்லா ஒரு பிரேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க வித் அட்ஜஸ்டபிள் ஃபங்க்ஷனாலிட்டி நமக்கு கிடைக்குது. வீல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அந்த மேட் டைப்பான ஸ்டீல் வீல்ஸ் தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதோட டயர் ஸ்பெசிஃபிகேஷன் நீங்கள் வந்து பார்க்கலாம், நல்லா வந்து இருக்குது. சூப்பராக கிரிப்பியாக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த வெஹிக்கிளில் பேட்டரி வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பேட்டரி இதுக்குள்ள வந்து இருக்கும் உங்களுக்கு. இது ஃபுல்லாக வந்து பேட்டரி கம்பார்ட்மெண்ட் தான். சீட்டை ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து பேட்டரி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த இதில் பண்ணிங்கன்னா சீட் வந்து எப்படி வந்து ஓப்பன் பண்ணி இதில் நீங்கள் வந்து பேட்டரி கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸ்விங் ஆர்மெல்லாம் சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. செயின் அரேஞ்ச்மெண்ட், கடல் அரேஞ்ச்மெண்ட்லாம் நமக்கு வந்து கிடைக்குது. இது இப்போ நம்ம வந்து ட்ரைவ் பண்ணி பார்த்துறோம் எப்படி இருக்குன்னு. ஜஸ்ட் நீங்கள் இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வெஹிக்கிள் வந்து ஆன் ஆகும். வெஹிக்கிள் வந்து ஆன் ஆகிடுச்சு. இதில் 3 மோடு வந்து கொடுத்துருக்காங்க. நான் அதை பற்றி எல்லாமே வந்து சொல்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் ட்ரைவும் வந்து பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் பெடல் பண்ணி ட்ரைவ் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். இப்போ பெடல் பண்ணி தான் வந்து ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன். அசிஸ்டன்ட் ஃபீச்சரும் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து பெடல் பண்ண தேவையில்ல. ஸ்டாண்ட் நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ ஸ்டாண்ட் எடுத்தாச்சு. ஜஸ்ட் இப்போ நான் பெடல் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வெஹிக்கிள் மூவ் ஆகிறது வந்து பார்க்க முடியுது. கொஞ்சம் ஒரு ஸ்பீடு வந்து பிக்கப் ஆயிடுச்சுன்னா நான் பெடல் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஈஸி பெடலிங் ஆப்ஷன் தான் வந்து கிடைக்குது. அதனால் ஒரு 14-15 km ஸ்பீடில் வந்து போயிட்டுருக்கேன். ஏன்னா நான் இப்போ ஃபஸ்ட் மோடில் வந்து வச்சுருக்கேன். இப்போ நான் ப்ளஸ் பண்ணேன்னா செகண்ட் மோடுக்கு வந்து போகும். செகண்ட் மோடில் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 km ஸ்பீட் வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். பிரேக்கும் நல்லா பஞ்சியாக இருக்குது, நல்லா சேஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களோட சில்ட்ரன்ஸ்க்கெலாம் நீங்கள் வந்து ஈஸியாக வாங்கி கொடுக்கலாம். இது ஓடோமீட்டர் கீழே வந்து கிடைக்குது. லைட்டு, ஹார்னு, இண்டிகேட்டர்ஸ் உங்களுக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா தான் இருக்குது ஓட்டுறதுக்கு. 40 Nm சம்திங் டார்க் என்னமோ இதில் கிடைக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நல்லா இருக்குது ஓட்டுறதுக்கு. செகண்ட் மோடில் வந்து ஒரு 16 வரைக்கும் நம்மளுக்கு போகுது. இப்போ நான் ப்ளஸ் பண்ணிக்கிறேன். தேர்ட் மோடில் வச்சோன்னா எனக்கு அந்த புல் நல்லா வந்து தெரியுது. ஒரு 25 வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். 25 வரைக்கும் போகும். சீட் கம்ஃபர்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா சீட் கம்ஃபர்ட் இது வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போ தேர்ட் மோடில் பெடல் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து அசிஸ்ட் பண்ணுது. நீங்கள் வந்து ஆக்சிலேட்டர் வந்து பண்ணவே இல்லை. பெடல் பண்ணும்போது எனக்கு இது வந்து நல்லா அசிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்குது. சூப்பராக ஒரு 21 km வந்து போயிட்டுருக்கேன். 21 km ஸ்பீடில் என்னால் வந்து பெடல் பண்ண முடியல. பட் ஆனால் அது வந்து போகுது. ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் லைட்டாக வந்து கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். பட் அந்தளவுக்கு வந்து ஃபீல் இல்லை. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் உங்களுக்கு இதில் வந்து பார்க்கலாம். எல்லாமே இந்த வெஹிக்கிள் வந்து ஓட்டிகிட்டு வராங்க. ஒரு 360 டிகிரி வியூ நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இங்கே நிறுத்திட்டு தேர்ட் மோட்லேயே நம்ம அப்படியே வந்து நிறுத்தியாச்சு. இங்கே பட்டன்ஸ் எல்லாம் வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். சீட்டு ஒரு 2 பேர் ஈஸியாக வந்து உட்காந்துக்கலாம். 2 கிட்ஸ் ஈஸியாக வந்து உட்காந்துக்கலாம். அடல்ட்ஸ் வந்து உட்கார முடியல. அடல்ட்ஸ்னால் என்ன மாதிரியான ஆளுங்களுக்கு ஒருத்தர் வந்து உட்காரலாம். சீட் திறக்கிறதுக்கு இந்த சைடு வந்து கொடுத்துருக்காங்க. மேபி இதிலேருந்து ஓப்பன் பண்ணி தான் நம்ம பேட்டரி ரிமூவ் பண்ண நினைக்கிறேன். காட்டுறேன். பின்னாடி டைல் லேம்ப் நமக்கு வந்து கிடைக்குது. மட் ஃப்ளாப்ஸ்லாம் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. செயின் கூட அரேஞ்ச்மெண்ட், ஹப் மோட்டர் வந்து இருந்து வந்து இருக்கும். நம்மளுக்கு ஸ்விங் ஆர்ம் செட்டப்பும் நீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஃபுல்லாக டிக் வெல்டோட ஃப்ரேம் நமக்கு வந்து கிடைக்கும். அந்த ஃப்ரேமில் இங்கே உள்ள இந்த வயரிங் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் போகிறது நம்மளால் வந்து பார்க்க முடியும். சார்ஜிங் டைம் உங்களுக்கு 4 hours வந்து போகும். 4 hours நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிங்கன்னா 120 km வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் நான் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். 25 வந்து போயிடும். 15 போனால் ரொம்ப ஸ்லோவாக வந்துருக்கு. பெடல் பண்ணியும் ஓட்டலாம், நீங்கள் அப்புறம் இதுவும் பண்ணிக்கலாம். பெடல் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அசிஸ்டன்ஸ் வந்து இதில் கிடைக்குது. நீட்டாக அசிஸ்ட் பண்ணி நமக்கு வந்து கொடுக்குது. அழகாக நம்ம வந்து இதில் போயிடலாம். அசிஸ்டன்ஸ் ஃபீச்சரும் நல்லா வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நான் எந்த மூலையில் முக்கில் இருக்குன்னு எனக்கே தெரில. இந்த டிக் வெல்டட் ஃப்ரேம்னால உங்களுக்கு கிட்டத்தட்ட 120 kg வரைக்கும் வெயிட் நீங்கள் இதில் வந்து போட்டுக்கலாம். 120 kg வரைக்கும் உங்களை வந்து புல் பண்ணும். மோட்டரோட டார்க் நல்லா என்ஆர்எம்எஸ் 35 to 40 இருக்கிறதுனால ஆக்சுவலாக ஒரு பைக்கோட டார்க் இது வந்து இருக்குது. அதனால் ஈஸியாக உங்களை வந்து புல் பண்ணிட்டு போகும். அதில் எந்த பிரச்சனையுமே வந்து இல்லை. நீங்கள் வெஹிக்கிள் ஆஃப் பண்ணி ஆனும்போது ட்ரிப் வந்து தானாக ரீசெட் ஆகுது நம்மளால் வந்து பார்க்க முடியுது. சூப்பராக இருக்குது ஓட்டுறதுக்கு அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். டிஸ்க் பிரேக்குங்கனால பிரேக்கிங் கெப்பாசிட்டி வந்து நல்லா சூப்பராக இருக்குது. ஈஸியாக
நீங்கள் கடைக்கு போயிட்டு வரதுக்கு இந்த மாதிரி இதுக்கெலாம் நல்லா வந்து ஓட்டிக்கலாம். அந்த வெயிட்டே எனக்கு வந்து ஃபீல் ஆக மாட்டேங்குது. கிட்டத்தட்ட 40 to 44 kg வெயிட் வந்து சொல்கிறாங்க. வெயிட்டே எனக்கு வந்து ஃபீல் ஆக மாட்டேங்குது. நல்லா சூப்பராக இருக்குது. ப்ரைஸ் பற்றி பார்க்க போனால் இது உங்களுக்கு சம்வேர் அரௌண்ட் 44 to 50,000 வரும். இந்த ப்ரைஸ் நீங்கள் வந்து அஃபோர்ட் பண்ண முடியும்னா இந்த மாதிரி ஒரு பைக்கு நீங்கள் இதை வந்து வாங்கி தாராளமாக ஓட்டலாம். ஓட்டுறதுக்கு நல்லா தான் இருக்குது. சர்வீஸ் அசிஸ்டன்ஸ் எல்லாமே இவங்க வந்து பண்ணித்தராங்க. அமேசான்லேயும் நீங்கள் இந்த வெஹிக்கிள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஃபீச்சரும் இது வந்து கொடுத்துருக்காங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் சேனல். இன்னொரு வீடியோ உங்களுக்கு மீட் பண்ணலாம். தென் பாய் ஃப்ரம் கிறிஸ் வியூஸ்.